பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெசனோட நேம் என்னன்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. அத பத்தி தான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் உணவுனா என்ன? எத வந்து உணவுன்னு டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் சாப்பிடுறோமோ அதையும், எதெல்லாம் குடிக்கிறோமோ அதாவது அருந்துறோமோ, அது எல்லாமே உணவு அப்படின்னு வரையறுக்கிறாங்க. ஓகேவா? சாப்பிடுறது பிளஸ் அருந்துறது. இது எல்லாமே என்னது? உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு போதுமானதா இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து இப்போ போதுமான அளவு சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மாதிரியான ஆரோக்கியமா அவங்களுடைய வாழ்க்கைய நடத்தணும். இந்த 3 விஷயங்கள் பண்றதுதான் உணவு பாதுகாப்பு. போதுமான அளவுக்கு சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பா இருந்து அவங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைய நடத்தணும். இதுதான் என்னன்னா உணவு பாதுகாப்பு. ஓகேவா? இப்ப இதுல 2 இருக்கு. சாப்பிடுறதும், அருந்துறதும் தான் உணவு. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கான அவன் வந்து போதுமான அளவு சாப்பிட்டு சுறுசுறுப்பா இருந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தணும். இதுதான் உணவு பாதுகாப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க. உணவு பாதுகாப்புக்கு ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு உணவு பாதுகாப்பினை பின்வருமாறு வரையறுக்கிறது. அந்த ஐக்கிய நாடுகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து உணவு மற்றும் வேளாண் பாதுகாப்பு அந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி அந்த உணவு பாதுகாப்புக்கு ஒரு டெஃபினிஷன் குடுக்குறாங்க. என்னன்னா, எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான அந்த உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது, அவர்களின் உணவு தேவையையும், சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்தல் தான் உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த FAO வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2009 வந்து இந்த மாதிரி அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா எல்லா டைம்லயும் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பான சத்தான உணவு வந்து கிடைக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து போதுமான அளவு அதை சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பா இருந்து அவங்களுக்கு என்னது ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் பாதுகாப்பு இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2009 உணவு பாதுகாப்புக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. சரியா? அடுத்து என்னன்னா, இந்த விரிவான வரையறை உணவு சத்துமிக்கதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதோடு அது பாதுகாப்பு மிக்க ஊட்டச்சத்தினை பெற வேறு சில அம்சங்களிலும் தேவைப்படுவதை உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கடுத்து பிரபல விவசாய விஞ்ஞானி இருக்காங்கல்ல, MS சுவாமிநாதன், அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் பொருளாதாரம் மற்றும் மற்றும் சமூக அணுகல் என்பதுதான் ஊட்டச்சத்து பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த FAO எப்படி உணவு பாதுகாப்புக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி MS சுவாமிநாதனும் ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாரு. அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, சரிவிகித உணவு இருக்கணும், அது பாதுகாப்பான குடிநீர் இருக்கணும், சுற்றுச்சூழல் சுகாதாரமா இருக்கணும், அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி, இது ரெண்டுத்துக்குமே உடல் பொருளாதாரம் மற்றும் சமூக அணுகல், இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து என்னன்னா ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றாரு MS சுவாமிநாதன். ஓகேவா? சமூகம்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சுன்னா நீங்க வந்து சுவாமிநாதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே நார்மலா நமக்கு தேவையான உணவு சுறுசுறுப்பா இருக்கணும், அதுக்கப்புறம் உம் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தணும், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து FAO 2009 சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும், தண்ணியும் நல்லா வரணும், அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது வந்து MS சுவாமிநாதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உணவு பாதுகாப்பு என்பது உணவு பாதுகாப்பு என்ற கருத்து கடந்த 5 சகாப்தங்களாக தொடர்ச்சியாக வந்து உருவாகியுள்ளது. ஆரம்பத்தில் இது உலகளாவிய, வட்டார அல்லது தேசிய சூழலுக்கான ஒட்டுமொத்த உணவு வழங்குதலை குறிக்கிறது. ஒட்டுமொத்த போதுமான தன்மையை குறிக்கும் உணவு வழங்கல், உணவு உற்பத்தி பற்றி தெரிவித்து உணவு பாதுகாப்பு குறித்து இந்த சிந்தனையிலிருந்து இந்த சொல் சமூகம், வீடு, தனிநபர் மட்டத்தில் ஒரு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்துக்கும் வீட்டுக்கும் தனிநபர் மட்டத்திலையும் பொருத்தமா இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா இருக்கிறது தான் இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்னன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு FAO உணவு பாதுகாப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு MS சுவாமிநாதன் உணவு பாதுகாப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்களுக்கு எல்லா நேரத்திலயும் எல்லாமே கிடைக்கணும், பிளஸ் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு போதுமானதா ஆரோக்கியமா அதை வந்து அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணணும், சுறுசுறுப்பா இருந்து அதை வந்து இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது FAO 2009 சொல்லியிருக்காங்க. அதையே இவரு MS சுவாமிநாதன் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிவிகித உணவு இருக்கணும், பாதுகாப்பான தண்ணி இருக்கணும், சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும், இந்த 3த்தையும் சேர்த்து சொன்னார்னா அது MS சுவாமிநாதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உணவினுடைய அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு. இதுல என்ன அப்படின்னு பாருங்க. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகளை உள்ளடக்கியதாக இந்த சொல் வந்து அதாவது இந்த
உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இருக்குல்ல, இது 3 அடிப்படையான கூறுகளை உள்ளடக்கியதா இந்த சொல் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. என்னென்னன்னா கிடைத்தல், அணுகல், உறிஞ்சுதல். ஓகேவா? இப்போ இதுல உணவு கிடைத்தல் என்பது விரும்பிய அளவில் உணவு இருப்பதாகும். இது உள்நாட்டு உற்பத்தி, அப்புறம் இருப்பு மற்றும் இறக்குமதி மாற்றங்கள் பற்றி ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னது 3ஆ சொல்லியிருக்காங்களா? கிடைக்கிறது, அணுகிறது, உறிஞ்சுதல். ஓகேவா? கிடைக்கிறதுனா நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாருங்க. உணவு அணுகல் அப்படின்னா ஆஹ் முதன்மையாக வாங்கும் திறன் பற்றி ஒரு கூற்றாகும். எனவே ஈட்டுதலுக்கான திறன்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளுடன் நெருக்கமாக வந்து இது என்ன இணைக்கப்பட்டிருக்கு. திறன்களும் வாய்ப்புகளும் ஒருவரின் சொத்துக்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உணவு அணுகல் இப்ப கிடைக்கிறதுனா நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைச்சிருமா? ஆனா உணவு அணுகல் அப்படின்னும் போது நம்ம கிட்ட கிடைக்காது. அது நம்ம வேற யார்கிட்டயாவது போய் அணுகிதான் வாங்கிட்டு வரணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாருங்க. உணவினை வந்து உறிஞ்சுதல் அப்படின்னா உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்தப்படுவதற்கான திறன் ஆகும். ஊட்டச்சத்து இது அப்படியே உயிரியல் ரீதியா பயன்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உறிஞ்சுதல்னா உயிரியல் ரீதியா பயன்படுத்துவாங்க, அவ்வளவுதான். ஊட்டச்சத்து, அறிவு, அப்புறம் நடைமுறைகள், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழல் நிலைகள் போன்ற பல காரணிகள் உணவு மற்றும் சுகாதார நிலையை திறம்பட உயிரியல் ரீதியாக முழு ஈடுபாட்டுடன் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த உணவின் அடிப்படை கூறுகளை 3ஆ பிரிப்பாங்க. ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்னென்ன? ஒண்ணு கிடைக்கிறது, இன்னொன்னு வந்து அந்த அணுகிறது, இன்னொன்னு உறிஞ்சுறது. கிடைக்கிறதுனா அவங்க நாட்டுல எல்லாமே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அணுகிறது. அவங்க கிட்ட இருக்காது, அதை மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. அது வந்து வாங்கும் திறனை பத்தி சொல்லுவாங்க, ஈட்டுறது. அதுக்கப்புறம் என்ன? உறிஞ்சுதல்னா என்னது? உயிரியல் ரீதியா வந்து பயன்படுத்துவதற்கான திறன் தான் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, உணவு தானியங்களின் கிடைத்தல் மற்றும் அணுகல் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கான உணவு பாதுகாப்பு என்பது கிடைக்கும் உணவின் அளவை பொறுத்து மட்டுமல்லாமல் உணவை வாங்க, அணுக மற்றும் தங்களுக்கு இப்ப வந்து வாங்குறதுக்கு, அணுகுறதுக்கு மற்றும் தாங்குவதற்கான மக்களின் திறனை வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தமான ஆரோக்கியமான சூழலில் பிற வளர்ச்சி சிக்கல்களை வந்து போலவே மக்களின் உணவு பாதுகாப்பும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை செயல்முறையுடன் தொடர்புடையது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சிக்கான மாதிரியை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. விவசாய விவசாயத்தில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்திய பின்னர் தொழில்மயமாக்குதலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வறட்சி உணவு தானியங்களின் இறக்குமதியை சார்ந்திருக்க தள்ளப்பட்டது. இருப்பினும் அப்பொழுது இருந்த அந்நிய செலவாணி இருப்பு திறந்த சந்தை கொள்முதல் மற்றும் தானியங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை. பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டியிருந்தது. 1960களின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டம் 480 1960களின் முற்பகுதியில அமெரிக்கா இருக்காங்கல்ல, அவங்க தனது பொது சட்டம் 480 அந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவுக்கு வந்து உதவி வழங்கியது. இந்த நிலைமை வந்து பிரபலமாக கப்பலுக்கு வந்து வாயில் இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஷிப் டு மவுத். அந்த கப்பல் அங்க இருந்து நிறைய இப்போ கப்பல் இருக்கும்ல, அங்க நிறைய இருக்குமா, அதுல இருந்து அவங்களுடைய வாயில் இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஷிப்ல இருந்து மவுத்துக்கு வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்ப காலத்துல வந்து நம்ம கிட்ட அந்த நமக்கு தேவையான பொருள் எல்லாம் இருந்திருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5ஆண்டு திட்டம் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து தொழில்துறைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்திருப்பாங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கணும், இறக்குமதி செய்யணும் அப்படின்னும் போது நம்ம கிட்ட அதுக்கான செலவாணிகள் இல்ல. அந்நிய செலவாணி வச்சுதானே வாங்க முடியும். அது நம்ம கிட்ட அவ்வளோக்கா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா பெரிய நாடுகள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நமக்கு ஆஃபர் பண்ணி கொஞ்சம் கொடுக்க சொன்னோம். அதுல ஒண்ணுதான் அமெரிக்கா. எப்போ அப்படின்னா 1960கள்ல இப்போ நமக்கு அமெரிக்கா வந்து கொடுக்குறாங்க. எதன்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பொது சட்டம் 480 யூஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு எல்லாரும் பிரபலமா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த அமெரிக்கா இந்தியாவுக்கு உதவுனத ஷிப்ல இருந்து மவுத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கப்பல்ல இருந்து வாயில் இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. கப்பலுக்கு வாயில் இருப்பு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட அந்த பசியுடன் வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கான ஒரு சாத்தியமாக தேர்வாளராக வந்து கருதப்பட்டு அமெரிக்கா நிர்வாகம், அப்புறம் வந்து அந்த ஃபோர்ட் அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளை, அதாவது அந்த ஹைபிரிட் சொல்வோம்ல, அந்த மாதிரி ஹை ஹீல்டட்
வெரைட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டம் நீர்ப்பாசனம் உறுதி செய்யப்பட்ட இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை வந்து உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா இப்ப நம்ம பெரிய மக்கள் தொகை வச்சிருக்கோம், எல்லாரும் பசியோட இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜா நம்ம கிட்டயே அதை வந்து உற்பத்தி செய்யணும்னு பாப்போமா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நார்மலா நீ நம்ம ஒரு பயிரை போடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு 6 மந்த் 1 இயர் அப்படின்னு அதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்கும்ல. ஆனா ஹைபிரிட்ல நம்ம வந்து போடும்போது அது என்ன ஆகும், சீக்கிரமா வரும், பிளஸ் நிறைய வருமா. அந்த மாதிரி வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோர்ட் அறக்கட்டளை, இவங்க எல்லாம் இந்த மனிதநேய அமைப்புகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, கோதுமை, அரிசி இதெல்லாம் உயர் ரக இத வந்து நீங்க பயிரிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எங்கெல்லாம் தண்ணி அதிகமா கிடைக்குமோ அந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பயிரிடுறாங்க. அது ஒர்க் ஆனதுனால மத்த எல்லாத்துக்கும் அது வந்து அந்த மாதிரி பண்றாங்க. இவ்வாறு வந்து பசுமை புரட்சி நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியின் தன்னிறைவு பெற வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த பீரியட்ல எல்லாம் நம்ம கிட்ட அவ்வளோக்கா சாப்பாட்டுக்கே அப்ப நம்ம வழி இல்லாம தான் இருந்தோம். அப்பதான் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்லாம் ஒண்ணு கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து உணவு தானியத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பசுமை புரட்சி வந்திருப்போம். அந்த 600 சில்ட்ரன் அந்த பீரியட்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க, பசுமை புரட்சி எல்லாம் வந்திருக்குமா. எம்.எஸ். சுவாமிநாதன் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு, ஹை ஹீல்டு, அதாவது இந்த கோதுமை இந்த மாதிரி எல்லாம் சுவாமிநாதன் கொண்டு வந்திருக்க மாட்டாரு. என்னன்னா பசுமை புரட்சி அப்படின்றது வந்து உணவுல நம்ம தன்னிறைவு அடையணும். ஓகேவா? அப்ப நம்ம வந்து ஹைபிரிட் யூஸ் பண்ணாலும் நமக்கு போதுமான அளவுக்கு மக்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உணவு வந்து உற்பத்தி செய்யணும். இதுதான் இதோட கான்செப்டா இருந்திருக்கும். தன்னிறைவு பெற இந்த பசுமை புரட்சி வந்து வழிவகுக்குது. உயர் ரக விதைகளான அரிசி மற்றும் கோதுமை உணவு தானியங்கள் வந்து அந்த பயிரிடப்பட்ட பகுதியில் வந்து உற்பத்தியை அதிகரிக்க முடிஞ்சுச்சு. மேலும் முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகமா வந்துச்சு. 1950களின் உட்பகுதியில் உணவு தானியங்களினுடைய உற்பத்தி அதனுடைய பரப்பளவு வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 98 மில்லியன் ஹெக்டர்களுக்கும் அதிகமாக இருந்தது. நாடு வந்து 54 மில்லியன் டன் உணவு தானியங்களை மட்டுமே வந்து உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. 98 மில்லியன்ல அந்த ஹெக்டர் பரப்பளவுல வெறும் 54 மில்லியன் டன் தான் என்ன பண்ணாங்க, உணவு தானியங்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சராசரியாக ஒரு ஹெக்டருக்கு 547 கிலோ தான் உணவு தானியங்கள் கிடைச்சிருக்குது. அப்ப உணவு நிலை வந்து சீர் செய்ய ஏறத்தாழ 65 ஆண்டுகள் ஆனது. உணவு தானிய சாகுபடியின் பரப்பளவு 122 மில்லியன் ஹெக்டராக வந்து வளர்ந்து வந்தது. அதுல 5 மடங்கு வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையே உணவு தானியங்களின் விளைச்சல் 4 மடங்கு அதிகரித்துள்ளது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா அந்த 50 பீரியட்ல இப்ப 60ல வந்து உணவு தானிய பற்றாக்குறை வந்தது. நம்ம அமெரிக்காட்ட பொது சட்டம் 480 யூஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட கடன் வாங்குறோம். அவங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றது என்னன்னு சொல்றாங்க, கப்பல் வாயில் இருப்பு அப்படின்னு சொல்றாங்க, ஷிப் டு மவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சில நிறுவனங்கள், அமெரிக்கா நிறுவனம், அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோர்ட் அறக்கட்டளை இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, நீங்க வந்து ஹை ஹீல்டட் அந்த வெரைட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கோதுமை அரிசியில வந்து ஹைபிரிட் வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் அதை வந்து எங்கெல்லாம் நீர்ப்பாசனம் அதிகமா இருக்கும் அந்த மாவட்டங்கள்லாம் போய் பயிரிடுறோம். அது வந்து ஒர்க் ஆகுது, நிறைய வளருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட வருது. ஓகேவா? இப்ப இதே மாதிரி நம்ம உணவு தானியங்கள் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாமே நம்ம வளர்த்து எடுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கோதுமை அரிசி தானியங்கள் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வளர்க்க முடிஞ்சிச்சு. 1950ல கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ 98 மில்லியன் நிலம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதுல வெறும் 54 மில்லியன் டன் மட்டும்தான் நம்மளால உணவு தானியங்களை எடுக்க முடியுது. அப்போ ஒரு ஒரு ஹெக்டருக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 547 கிலோ மட்டும்தான் ஒரு ஹெக்டருக்கு அவங்க வந்து சம்பாரிச்சிருக்காங்க. அதாவது அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க சாப்பாட்டை. அதுல சாப்பாடு மீன்ஸ் அந்த தானியங்களை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 65 ஆண்டுகள் ஆணுச்சு நம்ம வந்து உணவுல வந்து நம்ம தன்னிறைவை வந்து அடையிறதுக்கு. அடுத்து வந்து 122 மில்லியன் ஹெக்டருக்கு வந்து வளர்ந்தது. 5 மடங்கா அதிகரிக்குது. சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில இருக்குல்ல, இந்த இடையில நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய விளைச்சல் இருக்குல்ல, இந்த 547 இருந்துச்சு இல்லையா விளைச்சல், அது 4 மடங்கு என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சுதந்திரத்திற்கும் இப்ப இருக்கிற பீரியடுக்கும் பார்க்கும்போது அப்படின்றாங்க. அடுத்து உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சி ஒரு தொகுப்பாக வந்து செயல்படுத்தப்பட்டு அதாவது ஹைபிரிட் சொல்லுவாங்கல்ல, ஹை ஹீல்டட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, HYV, இந்த திட்டத்தில் சாத்தியமானுச்சு. அதுக்கப்புறம் ஏற்புடைத்தன்மை உரங்கள், அதிக விளைச்சல் தரும் அரிசி மற்றும் கோதுமைகளை அறிமுகப்படுத்துவதை தவிர மானிய விலையின் ரசாயன உரங்கள் கிடைப்பதை உறுதி செஞ்சாங்க. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு மலிவான ஒரு
பண்ணை கடன் வந்து வழங்கப்பட்டது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து, அதாவது மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்ன்னு சொன்னேன்ல, அது பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவு கழகம் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா அரசு கொள்முதல் செஞ்சுக்கும். இந்திய உணவு கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தின் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. ஆண்டு முழுவதும் அத 2 வாட்டி சொல்லிட்டாங்க. ஆண்டு முழுவதும் வழங்குகிறதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான். இப்ப என்ன, பருவ காலம் ஸ்டார்ட் ஆகும்போது மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் நேத்தே சொன்ன மாதிரிதான். இப்போ ஒரு பயிர் நான் வந்து பயிரிடுறேன்னா, பருவ காலத்துல ஏதாவது எனக்கு வந்து தண்ணி இல்லாம காஞ்சு போயிட்டாலோ, இல்ல அதிகமா மழை பெஞ்சு அது வந்து மூழ்கி போயிட்டாலோ என்ன ஆகும்? எனக்கு வந்து ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படின்றது கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, என்கிட்ட விளைச்சலே அதிகமா வரல. ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா, இல்ல நல்ல விளைச்சல் வந்திருந்தாலும், இந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் வந்து எப்படி இருந்தாலும் சரி, முன்னாடியே அறிவிச்சிருவாங்க. உங்க பயிர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சந்தைக்கு போய் வித்தா எனக்கு ரூ. 100 கிடைக்குது அப்படின்னா, இப்ப நான் வந்து மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்ல எனக்கு ஒரு ரூ. 50 அப்படின்னா நம்ம வந்து சந்தையோட ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சந்தையில வந்து ரொம்ப கம்மியா தான் போகுது. 1 கிலோ தக்காளியே வந்து ரூ. 20க்கு தான் குடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் தக்காளின்னு சொல்றேன். தானியங்கள் எல்லாமே தான். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அங்க வந்து ரொம்ப கம்மியா தான் போது. ஆனா மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் கவர்மெண்ட் அதிகமா அறிவிச்சிருக்காங்க. ஒரு ரூ. 50 கிட்ட அறிவிச்சிருக்காங்க அப்டின்னா, இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா போயிட்டு அம் அந்த கவர்மெண்ட் கிட்ட, அதாவது அந்த இந்திய உணவு கழகம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தன்னுடைய பொருட்கள குடுத்து அதுக்கான காச வந்து வாங்கிக்கலாம். அப்போ தன்னுடைய பயிருக்கு வந்து ஒரு மினிமமா நம்ம நம்ம விளைவிக்க போறதுக்கு இவ்வளவாவது கிடைக்கும் அப்படின்ற அந்த உறுதித்தன்மை வந்து அவங்கள ஒரு இது பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னன்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரினுடைய சாகுபடி பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை, அப்புறம் நிபுணர் குழுவால் இது வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறப்பாங்க. ஏனும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை வந்து பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். திறந்தவெளி சந்தைன்னா அந்த சந்தை சந்தை இருக்குல்ல, அந்த இடத்துல நல்ல விலை கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் அவங்க போய் வித்துக்கலாம். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மினிமம் சப்போர்ட்டிங் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்களா, அதை விட திறந்தவெளி சந்தையில கம்மியான பிரைஸ் இருந்துச்சுன்னா அந்த விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட விலையை வந்து பெறுவாங்க. எனவே குறைந்தபட்ச ஆதரவு விலையின் விவசாயிகள் வந்து செயல்படுவதன் மூலமாக பயிர் பருவத்தின் முடிவில் அவர்கள் பெறும் விலை குறித்து உறுதியாக வந்து இருக்காங்க. மேலும் அறுவடை காலங்களில் எந்த ஒரு விலை வீழ்ச்சிக்கும் எதிராக விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறது கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்து என்னன்னா, உணவு தானிய உற்பத்தியின் விரைவான அதிகரிப்பு, பால், கோழி, மீன்வளத்துறை இந்த உற்பத்தியின் போதுமான தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தியதன் விளைவாக சுதந்திர காலத்துக்கு மற்றும் அந்த 2000களில் நடுப்பகுதியிலும் நாட்டின் வந்து பால் உற்பத்தி 8 மடங்கு அதிகரிப்பு, முட்டையினுடைய உற்பத்தி 40 மடங்கு வந்து என்னாச்சுன்னா மற்றும் மீன் உற்பத்தி 13 மடங்கு அதிகரிச்சது. இருப்பினும் இந்தியா வந்து பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துகளினுடைய உற்பத்தியின் தன்னிறைவு பெறுவதில் வெற்றி பெறவில்லை. எனவே இந்திய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இறக்குமதியை தான் நம்ம பருப்பு எண்ணெயில எல்லாம் நம்பி இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப முட்டை, கோழி, மீன்வளத்துறை இதுல நம்ம பார்த்தோம்னா 2000 அந்த பீரியட்ல 8 மடங்கு பால்லயும் 40 மடங்கு முட்டையிலையும் மீன்ல வந்து 13 மடங்கு என்ன பண்ணிருக்கோம்னா நல்லா வந்து ஒரு விளைச்சல் வந்து நம்ம கிட்ட இருந்திருக்கு. நல்லா இன்க்ரீஸ் ஆயிருச்சு அதோட எண்ணிக்கையெல்லாம். ஆனா பருப்பு எண்ணெயில நம்ம தன்னிறைவு அடையல. சோ அப்ப என்ன ஆகுனா நமக்கு தேவையானது நம்ம கிட்ட கிடைக்கல. அப்ப நம்ம தேவைக்கு மக்கள் எவ்வளவு தேவைப்படும் அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இறக்குமதியை தான் நம்பி இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னக்கா பொது வழங்கல் முறை அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இது என்ன அப்படின்னு பாருங்க. உணவு தானிய உற்பத்தியின் அதிகரிப்பு அனைவருக்கும் உணவிற்கான அணுகலை வந்து தேவையில்லை. வருமானத்தின் சமமற்ற வழங்கல் மற்றும் இந்திய பொருளாதாரத்தில் நீட்டிக்கும் வறுமையின் அளவை கருத்தில் கொண்டு பொது வழங்கல் முறையின் மூலமாக தானியங்களை மானிய விலையில் வழங்க செய்ய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்தது. பொது வழங்கல் முறையின் தன்மை, நோக்கம் மற்றும் செயல்பாடு மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பொது வழங்கல் முறைனா என்ன அப்படின்னா, அனைவருக்கும் உணவிற்கான அணுகல் தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல சேலரியில இருக்கோம்னா நமக்கு ஈஸியாவே கிடைச்சிரும். அப்ப நம்ம போயிட்டு நம்ம உணவு அணுகணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. சோ அப்ப அந்த வருமானத்தினுடைய சமமற்ற வழங்கல், அப்புறம் பொருளாதாரத்துல நீட்டிக்கிற வறுமை, இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பொது வழங்கல் உணவு முறை வந்து வச்சிருக்காங்க.
எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மானிய விலையில அந்த உணவுப் பொருட்களை வந்து வழங்குவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த பொது வழங்கல் முறை இருக்குல்ல, இது எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியா, இல்ல எல்லாத்துக்கும் எல்லா பிளேஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இதை கொடுப்பாங்களா, அதோட நோக்கம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானா? கிடையாது. இதனுடைய தன்மை, நோக்கம், செயல்பாடு எல்லாமே மாநிலத்துக்கு மாநிலம் என்ன பண்ணும்னா மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாடு உலகளாவிய பொது வழங்கல் முறையை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களின் இலக்கு பொது வழங்கல் முறையை வந்து செயல்பாட்டில் வந்து இருந்தது. எப்படின்னா, இலக்கு பொது வழங்கல் முறை வந்து செயல்பாட்டுல இருந்துச்சா மத்த மாநிலத்துல. இங்க மாநிலத்துக்கு மாநிலம் அதோடைய நோக்கம் எல்லாமே மாறுபடுன்னு சொன்னாங்களா. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு இந்தியாவில் வந்து உள்ள மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை அது அந்த டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்றதுதான் என்ன ஆச்சுன்னா நடைமுறையில இருந்தது. உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டை வந்து பெற்றிருப்பவர்கள் அனைவரும் பொது வழங்கல் முறையின் மூலமாக வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு பொது வழங்கல் முறை எல்லாருக்கும் மானிய இப்போ 1 லிட்டர் பருப்பு, எண்ணெய், அரிசி, சர்க்கரை இதெல்லாம் நீங்க வெளியில போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரேட் வரும். ஆனா நீங்க வந்து நீங்க ரேஷன் கடையில வாங்கும்போது உங்களுக்கு 80 ருபீஸ்லயே முடிஞ்சிருமா. சோ அப்ப வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஓரளவுக்கு எண்ணெய் தேவைப்படும், சர்க்கரை தேவைப்படும், அதுக்கப்புறம் பருப்பு தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும், அரிசி தேவைப்படுமா. இது எல்லாமே மானிய விலையில கம்மியான பிரைஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா நமக்கு பொது வழங்கல் முறையில கொடுக்குறாங்க. ஓகேவா. மத்த மாநிலங்கள்ல இது எப்படி இருக்கு அப்படின்னா இலக்கு பொது வழங்கல் முறை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா. இப்போ இது நம்ம கிட்ட எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்களா. குடும்ப வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வழங்கல் முறை மூலமாக இது வழங்கப்படுது. ஆனால் இலக்கு பொது வழங்கல் முறையில் பயனாளிகள் சில அளவுகோல்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட உரிமைகள் வந்து வழங்கப்படுகிறது. மீதமுள்ளவர்களுக்கு வழங்கப்படுறது கிடையாது. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வழங்கல் முறை மூலமாக வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் வந்து அளிக்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள் வந்து பொது வழங்கல் முறையமா அளிக்கிறதுக்கு மானியம் வந்து கொடுப்பாங்க. இப்ப பட்ஜெட் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு இந்த பட்ஜெட் இதுக்கு அப்படின்னு ஒதுக்குவாங்களாமா. மானியத்தினுடைய நிலை மற்றும் அளவு மாநிலத்திற்கு இடையே வேறுபடுகிறது. இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, இவ்வளவு ரேஷன் கடை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்குவாங்க. இதுவே வந்து மகாராஷ்டிரால நிறைய பேர் இருப்பாங்க, உத்தரப்பிரதேசல நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல பட்ஜெட் கொடுப்பாங்க. சோ மாநிலத்துக்கு மாநிலம் அந்த மானியம் வேறுபடுது அப்படின்றத சொல்றாங்க. இதை தொடர்ந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா. அப்ப தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்ப நாடாளுமன்றத்துல நிறைவேற்றினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில 2013 வந்து நிறைவேற்றிருக்காங்க. இந்த சட்டம் 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகும். ஓகேவா. அப்ப இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, 75% கிராமத்தையும் 50% வந்து நகரத்தையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த குடும்பங்களில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை அந்த குடும்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்கல்ல, அவங்களாம் முன்னுரிமையான குடும்பங்கள், இவங்களை கொஞ்சம் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி முன்னுரிமை குடும்பங்கள்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த நாட்டின் முன்னுரிமை குடும்பங்களுக்கு தற்பொழுது பொது வழங்கல் முறையின் மூலமாக வழங்கப்படும் உணவினை பெறும் உரிமை உண்டு. மத்திய அரசினுடைய அரிசி கிலோவிற்கு 1 கிலோக்கு 3 ரூபாய் என்ற விகிதத்திலும், கோதுமை வந்து கிலோவிற்கு 2 ரூபாய் என்ற விகிதத்திலும், அடுத்து வந்து அந்த திணை வந்து 1 கிலோவுக்கு 1 ரூபாய் என்ற விகிதத்திலும் NFSA அதனுடைய கீழ் வந்து வழங்குறாங்க. தமிழ்நாடு தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறை வந்து உலகளாவிய பொது வழங்கல் முறை வந்து கொண்டது மற்றும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக அரிசியை வந்து இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இதுல என்னன்னா எல்லாம் மத்த உலக நாடுகள், அதாவது உலகளாவிய பொது வழங்கல் முறை அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல ஏத்துக்கிட்டாங்க. இந்தியாவுல மத்த மாநிலங்கள் இலக்கு பொது வழங்கல் முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபேமிலி வந்து பின்தங்கிருக்காங்க அப்படின்னா அந்த பொது வழங்கல் முறை தான் என்னன்னா ரேஷன் கடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷன் கடையில எப்படி எல்லாருக்குமே ஒரு அரிசி வந்து டிஃபர் ஆகும். எப்படின்னா அவங்க ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி அரிசி வந்து 16 கிலோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுமா, 32 கிலோ அந்த மாதிரி மாறும்ல. சோ அத மாதிரி ஒரு பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முன்னுரிமை குடும்பங்கள். அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அரிசி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சோ இதுதான் பொது வழங்கல் முறை அப்படின்றாங்க. இதுல இடையில வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத நாடாளுமன்றத்துல இந்தியால 2013 வந்து நிறைவேற்றுறாங்க. இதப்படி 50% வந்து நகர்ப்புறங்களுக்கும் 75% கிராமப்புறங்களுக்கும் உணவுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்னன்னா தமிழ்நாட்டின் தேசிய உணவு வழங்கல் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எப்ப ஸ்டார்ட் ஆகுது, இங்க 2013 இந்தியால நாடாளுமன்றத்துல நிறைவேற்றிட்டாங்க 13லயே. லாஸ்ட் மாநிலமா 2016 தான் நம்ம வந்து என்ன பண்ணிருப்பாங்க, 2016 நவம்பர் 1 தான்
இந்திய தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறமா 2016 நவம்பர் 1 அன்று இந்த சட்டம் இந்தியாவிலேயே கடைசி மாநிலமா தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது. அக்டோபர் 27 அன்று வெளியிடப்பட்ட அரசாங்கத்தின் அந்த உத்தரவில் இந்த சட்டம் அமல்படுத்தும் போது அதனுடைய விதிமுறைகள் மாற்றி அமைக்கும் என்று அரசு வந்து குறிப்பிட்டிருந்தது. இப்ப வந்து அக்டோபர் 27ல வந்து இது எப்ப வேணா நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. நவம்பர் 1 2016 இது தமிழ்நாட்டுல நடைமுறைக்கு வந்துச்சு. அவ்வளவுதான். அடுத்து பயோமெட்ரிக் குடும்ப அட்டை. இந்த இப்ப நம்ம ரேஷன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, குடும்ப அட்டை, அதுதான் வந்து இந்த ஃபேமிலி கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த பயோமெட்ரிக். இது இதுல என்னன்னு பாருங்க, தற்போதுள்ள குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அப்ப கொடுத்த புக்குன்றதால இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே பாருங்க, இந்த பாக்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்துருச்சுல்ல, அதனால அதை எடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய மக்கள் தொகையின் கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையின் இயக்குனரினுடைய தனித்துவமான அடையாள எண் வந்து வெளியிடுவதற்கு 10 விரல்களினுடைய கைரேகை, 2 கருவிழிகள் மற்றும் முகப்பதிவு செய்தல் ஆகியவற்றின் மூலம் பதிவேட்டில் வந்து பதிவிடப்படுகிறது. பயோமெட்ரிக் பதிவு செய்யப்படும் செயல்முறை வந்து முடிந்த பின்னர் இந்த தரவு பயோமெட்ரிக் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்க முன்மொழியப்பட்டது. இதன் நன்மை என்னவென்றால், இது தனிப்பட்ட அடையாளத்தை வந்து அடிப்படையாக கொண்டிருப்பதனால் அதாவது உறுப்பினர்களினுடைய தரவு அதனுடைய நகல் மற்றும் போலி அட்டைகளை வந்து அகற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உணவு பாதுகாப்பில் நுகர்வோரினுடைய கூட்டுறவின் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா பாருங்க, பொதுவான மக்களுக்கு ஒரு பொறுப்பான விலையில் தரமான பொருளை வழங்குவதுதான் நுகர்வோரின் கூட்டுறவு. அந்த நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. நுகர்வோர் கூட்டுறவு இருக்குல்ல அப்படின்னு ஒரு அமைப்பு மக்களுக்கு எல்லாமே, பொதுவான மக்களுக்கு பொறுப்பான தரமான பொருளை வந்து கொடுக்கணும். பொறுப்பான விலையில தரமான பொருளை கொடுக்கறதுதான் என்னன்னா நுகர்வோர் கூட்டுறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் 3 அமைப்புகளின் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், மத்திய நுகர்வோர் முதன்மை, அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர், இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதுல கூட்டுறவு கடைகள் மற்றும் மாநில அளவில் நுகர்வோர் கூட்டமைப்புகள் ஆகும். கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்களை வந்து வழங்குவதில் 50,000க்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் வந்து ஈடுபட்டுள்ளன. இப்போ சுகாதாரம், காப்பீடு, வீட்டு வசதி போன்ற பல வகையான நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்கள் உள்ளன. இந்தியாவின் உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் முக்கிய பங்கினை வந்து வகிக்கிறது. உணவு பாதுகாப்புல இது ரொம்ப முக்கியம். எது? இந்த நுகர்வோர் கூட்டுறவு அப்படின்னு சொல்றது. இந்தியாவின் உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் முக்கிய பங்கினை வகிக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் தான் நடத்தப்படுது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பற்றாக்குறை பகுதிகளில் வழங்குவதற்காக தாங்கிருப்பு செய்யப்படுகிறது. உணவு தானியங்கள் சமூகத்தினுடைய ஏழை பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில விற்பனை செய்யப்படுகிறது. அந்த விலை வெளியீட்டு விலை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப பின்தங்கி இருக்கவங்களுக்கு சந்தை விலையை விட கம்மியா கொடுக்கறது வெளியீட்டு விலை அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாதகமான வானிலை அல்லது பேரழிவு காலங்களில் உணவு பற்றாக்குறை பிரச்சனைகளை தீர்க்க இது வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்தங்கிய மக்களுக்கு கம்மியான விலையில கொடுக்குறது வெளியீட்டு விலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேமிப்பு கிடங்கா? ஓகே, இதுதான் இங்க வந்து தாங்கிருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்னன்னா சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, பஃபர் ஸ்டாக்னு சொல்றாங்களா? இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இப்ப மேல வந்து நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வாட்டி பாத்துக்கலாம். இப்போ ஆஹ் எல்லா மக்களுக்கும் பொறுப்பான விலையில தரமான பொருளை கொடுக்கறது தான் நுகர்வோர் கூட்டுறவினுடைய நோக்கமா. இதை 3ஆ பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதன்மை நுகர்வோர், கூட்டுறவு சங்கம், மத்திய நுகர்வோர். இந்த கடைகள் எல்லா மாநிலத்திலயும் நுகர்வோர் கூட்டமைப்பு இது வந்து பாத்துக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா சுகாதாரம், வீட்டு வசதி போன்ற பல வகையான நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்கள் வந்து இருக்குதாமா. உணவு பாதுகாப்புல இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்குது. எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ரேஷன் கடை எல்லாம் இருக்குல்ல, அதுல 94% ரேஷன் கடைய இந்த கூட்டுறவு சங்கம் தான் நடத்துறாங்க அப்படின்றதையே சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாருங்களேன், அந்த சேமிப்பு கிடங்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது. இப்போ நான் இதுல ரீட் பண்றேன். இதுல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. இந்த தாங்கியிருப்பு, அதாவது இந்த சேமிப்பு கிடங்கு என்பது உணவு தானியங்களை, கோதுமை மற்றும் அரிசி இந்திய உணவு கழக மூலமாக அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. இது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கட் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த உபரி உற்பத்தில இருந்து இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு.
உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடம் வந்து கோதுமை மற்றும் அரிசியை எஃப்சிஐ இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு வந்து அவர்களினுடைய பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. இந்த விலை வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக அந்த விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பருவத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷமும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு அப்புறம் வாங்கிய உணவு தானியங்களின் களஞ்சியங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேமிச்சுக்குவாங்க. இதுதான் சேமிப்பு கிடங்குன்னு சொல்றாங்க. இப்ப உபரியா இருக்கும்ல, இப்ப அவங்களுக்கு தேவைக்கு போல மீதி எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விலையில வாங்குவாங்கன்னா முன்னாடி மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ்னு அறிவிச்சிருப்பாங்கல்ல, அந்த ரேட்ல வந்து வாங்கி அதை வந்து சேமிச்சு வச்சுக்குவாங்க. இதுதான் அவ்வளவுதான். அந்த நியாய விலை கடைகள்லாம் இல்ல. அடுத்து பாருங்க. அடுத்து வந்து வாங்கும் திறன். வாங்கும் திறன்னா என்ன அப்படின்னா, வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளினுடைய அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு விலை ஏறும் போது வாங்கும் திறன் குறைகிறது. மாறாக இது நேர்மாறானது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1 கிலோ தக்காளி வந்து 100 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், வாங்கும் திறன் கம்மியாகுமா? அப்போ ஒரு பொருளோட விலை வந்து அதிகமாச்சுன்னா வாங்கும் திறன் குறையும். ஒரு பொருளோட ரேட்டு கம்மியாச்சு அப்படின்னா வாங்கும் திறன் அதிகமாகும். இது நேர்மாறா இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ வாங்கும் திறன் அப்படின்னா ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருள் அல்லது சேவையின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பின் விலை அந்த நாணயத்தின் மதிப்பின் விலை இருக்குல்ல, அது ஏறும்போது வாங்கும் திறன் கம்மியாகும். இது வந்து நேர்மாறா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? பொருளோட விலை கம்மியாச்சுன்னா நிறைய பேர் போய் வாங்குவாங்க. பொருளோட விலை அதிகமாச்சுன்னா யாரும் போய் வாங்க மாட்டாங்க. இதுதான். அடுத்து வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாருங்களேன். அதிக மக்கள் தொகை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000:1:7 என்ற வீதத்தில் வந்து இருக்கு. ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியால மொத்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1000 பேருக்கு 1.7 அப்படின்ற விதத்துல இந்தியர்களா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிக மக்கள் தொகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை வந்து அதிக தேவைக்கு வந்து வழிவகுக்குதா, ஆனால் அளிப்பு தேவை சமமாக இல்லை. எனவே சாதாரண ஆஹ் விளைநிலை அதிகமாக இருக்கும். எனவே இது குறிப்பாக கிராமப்புற மக்களினுடைய வாங்கும் சக்தியை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும், நம்மளால அந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியல, அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால கொடுக்க முடியல. இதனால வாங்கும் சக்தியை இது வந்து பாதிக்குது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையை வந்து அதிகரிக்கிறது. எப்படின்னா ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த விலைகளினுடைய தொடர்ச்சியான உயர்வு வாங்கும் சக்தியை சுரண்டி ஏழை மக்களின் மோசமாக பாதிக்கிறது. 2015-16 ஆண்டின் சரியாக 2% பண வீக்கத்தினால் பருப்பு வகைகளினுடைய விலை சுமார் 40% வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப என்னன்னா இது ஹெட்டிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதிக மக்கள் தொகையால வாங்கும் சக்தி பாதிக்குது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை வந்து அதிகரிக்குது. சோ அப்ப என்ன ஆகும், மக்கள் வந்து அதை வாங்க முடியாம என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அத்தியாவசிய பொருட்கள் அந்த உணவு என்னென்ன பேசிக் அரிசி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, பேசிக்கா தேவைப்படுற எல்லாமே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வந்து விலை வந்து அதிகமாகறதால வாங்கும் சக்தி பாதிக்கும். அதுக்கடுத்து வந்து பொருளுக்கான தேவை என்னன்னா, இங்க பாருங்க, பொருளுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருளினுடைய விலையும் அதிகரிக்கும் இல்லையா? இப்போ ஒரு பொருள் வந்து எல்லாருக்கும் தேவையானது கம்மியா இருக்கும் போது என்ன ஆகும், அதோட விலை கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சோ பொருளுக்கான தேவை வந்து அதிகரிக்கும் போது விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மக்களால வாங்க முடியல. இதுல கான்செப்ட் என்னன்னா, வாங்கும் சக்தி எது பாதிக்குன்னா ரேட்டு தான். ரேட் அதிகமா இருந்தா ஏழை மக்களால வாங்க முடியாது. அப்ப வாங்கும் சக்தியை இது பாதிக்குமா? மக்கள் தொகை அதிகமா இருக்கும் போது அவங்க கிட்ட ப்ராடக்ட் கம்மியா இருக்கு. அப்ப எல்லாரும் வந்து போட்டி போட்டி எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு வாங்குவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த அந்த சிலர் வந்து பிரைஸ வந்து நிறைய வச்சிருவாங்களா, சோ அப்ப மக்களால வாங்க முடியாது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அதிகமாகும் போது ஏழை மக்களால வாங்க முடியாது. பொருட்களினுடைய தேவை அதிகரிக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா விலையும் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால அது என்ன ஆகும், வாங்க முடியாதா? அடுத்து பாருங்க, பொருளினுடைய விலை வந்து நாணய மதிப்பை பாதிக்கிறதுன்னு சொல்றாங்க. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைகிறது. அதனால இறுதியாக நாணயத்தின் மதிப்பு வந்து குறைகிறது. மாறாக இது நேர்மாறானது அப்படின்றத சொல்றாங்க. இதேதான், விலை வந்து அதிகமாச்சுன்னா வாங்க முடியாது. அதனால நாணயத்தின் மதிப்பு குறைஞ்சு போதாமா. அதுக்கப்புறம் பொருளினுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. பொருளின் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் போது, உற்பத்தியும் நமக்கு கொடுக்கறதும் கம்மியாகும் போது பொருளினுடைய விலை வந்து அதிகரிக்கும். அதனால வாங்கும் திறன் என்ன ஆகும், பாதிக்கும்ல. இப்ப உற்பத்தி வந்து 100 பேர் இருக்கிற இடத்துல வெறும் 50 பேருக்கு மட்டும்தான் நமக்கு 75 பேருக்கு தான் வந்து
சாப்பாடு இருக்கு அப்படின்னா மீதி 25 பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ப மொத்தமா நீங்க வந்து யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் போட்டி போட்டு வந்து வாங்குவாங்களா? அப்ப 25 பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து போட்டி போடுவாங்கல்ல. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரேட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். நான் ரூ. 100க்கு வாங்குறேன், நான் ரூ. 120க்கு வாங்குறேன். அந்த மாதிரி ஒருத்தரும் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டே போவாங்க. அதனால மத்த ஏழை மக்கள் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அதனால இது எல்லாம் வாங்கும் சக்தியை பாதிக்கிறதுக்கு 5 ரீசன். ஒண்ணு, அதிக மக்கள் தொகை, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை அதிகமாகிறது, பொருளினுடைய தேவை ஏற்படுறது, பொருட்களினுடைய நாணய மதிப்பு வந்து குறையறது, அதுக்கப்புறம் பொருட்களினுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு வந்து கம்மியாவது. இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வாங்கும் சக்தியினுடைய சமநிலை. இது எப்படின்னு பாருங்களேன். வாங்கும் சக்தி இருக்குல்ல, அது வந்து சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்து. வாங்கும் சக்தி சமநிலை என்பது ஒரு பொருளாதார கோட்பாடா இருக்கு. இது ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை வந்து மதிப்பிடுகிறது. ஒரு பொருளினுடைய விலையை சரி செய்ய வேண்டிய தொகையை வந்து மதிப்பிடுது. இரு நாடுகளினுடைய மாற்று விகிதங்களை கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு நாணயத்தின் வாங்கும் சக்தியுடன் பரிமாற்றம் பொருத்த வேண்டுமா. நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பண வாட்டம் இந்த சாத்தியமான விகிதங்களை வந்து ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை வந்து பயன்படுத்தலாம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா வந்து அந்த பிபிபி வாங்கும் சக்தி பி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாகும். அமெரிக்கா வந்து 2வது இடத்துலயும் இருக்காங்க. சீனா வாங்கும் சக்தியில ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து அமெரிக்கா இருக்காங்க, தேர்ட் வந்து நம்ம இருக்கோம். ஓகேவா, வாங்கும் சக்தியில தேர்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கோம். அடுத்து பாருங்க, வறுமை மற்றும் வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இது வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களினுடைய விகிதம் அதிகரிச்சுட்டே தான் வருது. இது சமுதாயத்தின் வறுமை நிலை வந்து அதிகரிக்க வழிவகுக்கிறது. பொதுவாக வறுமையால் மற்றும் செல்வத்தினுடைய சமமற்ற வழங்கல் பொதுவாக வழங்கும் திறன் வந்து பாதிக்கப்படுகிறது. வாங்கும் சக்தி பொருளாதாரத்தில் ஒவ்வொரு அம்சத்தையும் வந்து பாதிக்கிறது. நுகர்வோர் பொருட்கள் வந்து வாங்குவதன் மூலம் முதலீட்டாளர்கள் வரை மற்ற மற்றும் பங்கு விலையின் ஒரு நாட்டின் பொருளாதார சேமிப்பு வரை பாதிக்குது. எனவே ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் நாணயத்தின் வாங்கும் சக்தியை பாதுகாக்க மற்றும் பொருளாதாரத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க கொள்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் ஏற்படுத்த உதவுகிறது. நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது வாங்கும் சக்தியை வந்து கண்காணிப்பதற்காக ஒரு முறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வறுமை சமத்துவம் என்பதுனா என்ன தெரியுமா? இப்போ வந்து ஏழையா இருக்கவங்க ஏழையாவே இருக்காங்க, பணக்கார ஆகுறவங்க ஆயிட்டே போவாங்க. அந்த 10% பணக்காரங்க அவங்களோட சொத்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த ஏழைக மேலும் மேலும் என்ன பண்றாங்க? கடன்லயே இருக்கிறாங்க. இது வந்து இது ஒரு பாயிண்டா சொல்றாங்க வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு. அது வந்து அதனால என்ன பண்றாங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணோம், அதுக்கப்புறம் வாங்கும் சக்தி பொருளாதாரத்துல இருந்து இது காம்பன்சேட் பண்ணோம், அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. சோ நுகர்வோர் குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கும் சக்தியை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நுகர்வோர் குறியீட்டு எண் அப்படின்ற ஒண்ணு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் விவசாய கொள்கை எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்க. ஓகே ஓகே இந்தியாவின் விவசாய கொள்கை. இதுல வந்து இதுல வந்து விவசாய பொருட்களினுடைய ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. விவசாய கொள்கை இப்ப சாப்பாடுக்கு இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது 2016 நவம்பர் 1ல வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோமா. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2016 நவம்பர் 1. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசு வந்து போட்டிருக்காங்க. இந்த கொள்கை வந்து பெரும்பாலும் கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை வந்து நீக்க அரசாங்கம் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. கரிம அல்லது பதப்படுத்தப்பட்ட விவசாய பொருட்களுக்கு ஏற்றுமதி வரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தடை மற்றும் ஒதுக்கீடு கட்டுப்பாடு போன்ற எந்த ஒரு ஏற்றுமதி கட்டுப்பாட்டின் கீழும் இருக்காது என்று உறுதிமொழியே இந்த முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதி வரி, ஏற்றுமதி தடை மற்றும் ஒதுக்கீடு கட்டுப்பாடு போன்ற எந்த ஒரு ஏற்றுமதி கட்டுப்பாடுகளின் கீழும் இருக்காது அப்படின்ற உறுதிமொழியை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதி தடையை வந்து நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விவசாய கொள்கை 2018 போட்டிருக்காங்க, மத்திய அரசு போடுறாங்க. இதுல என்னன்னா கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடு இது ரெண்டுத்தையும் நீக்க அரசாங்கம் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க.
கரிம, அதுக்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட விவசாய பொருட்கள், இதுக்கான ஏற்றுமதி வரி, ஏற்றுமதியை தடை செய்யறது, அதுக்கப்புறம் ஒதுக்கீடு கட்டுப்பாடு, இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டுகளின் கீழ் இருக்காது. ஏற்றுமதி கட்டுப்பாடு இருக்குல்ல, அதுக்கு கீழே நாங்க ஏற்றுமதி வரியையோ இல்ல ஏற்றுமதி தடையையோ இல்ல ஒதுக்கீடு கட்டுப்பாட்டையோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி உறுதிமொழியை தான் முக்கிய காரணமா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நாட்டினுடைய விவசாய கொள்கை பெரும்பாலும் விவசாய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் விவசாயிகளின் வருமான நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அரசாங்கத்தால் வந்து வடிவமைக்கப்பட்டது. என்ன, ஒரு நாட்டினுடைய கொள்கை பெரும்பாலும் அந்த விவசாய உற்பத்தி இருக்குல்ல, அதையும் அந்த உற்பத்தி திறனை உயர்த்ததுக்காகவும் பிளஸ் அந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள விவசாயினுடைய வருமானம் இருக்குல்ல, அதையும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துறதுக்கு அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான திட்டங்களை வடிவமைக்கிறாங்க. இந்த கொள்கை விவசாயத்துறையினுடைய அனைத்து வட்டங்களிலும் விரிவான வளர்ச்சிக்கான ஒரு வடிவமைக்கப்பட்டதா இருக்கு. இந்தியாவினுடைய விவசாய கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு பாருங்களேன். உள்ளீடு உற்பத்தி திறனை உயர்த்துறாங்க. என்னன்னா, இந்தியாவினுடைய விவசாய கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று வீரிய வீரிய வித்து, அந்த விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற வாங்கிய உள்ளீடுகளினுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்துறது. ஓகேவா? உள்ளீடு உற்பத்தி திறனை உயர்த்துதல் அப்படின்னா அந்த விதை, அதுக்கப்புறம் உரம், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஹெக்டருக்கு மதிப்பு வந்து கூட்டப்படுபவை. வேளாண் கொள்கையானது பொதுவாக வேளாண்மையினுடைய உற்பத்தி திறனை உயர்த்துவதன் மூலமாக, அந்த உற்பத்தி திறனை வந்து உயர்த்துவதன் மூலமா ஒரு சில குறிப்பாக சிறிய மற்றும் ஓரளவு வைத்திருக்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலம் உடல் ரீதியிலான உடல் ரீதியான உற்பத்தியை வந்து உயர்த்துவதை விட ஒரு ஹெக்டருக்கு மதிப்பு கூட்டுவதை வந்து அதிகரிப்பதாகும். இப்ப இதுல செகண்ட் என்னன்னா, விவசாயத்துல வந்து ஒரு ஹெக்டருக்கு அவருடைய மதிப்பை வந்து கூட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளீடு உற்பத்தி திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஹெக்டருக்கு அந்த உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது, ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கணும். இதுவுமே அதுல வந்து ஒரு இதுதான் என்ன, விவசாய கொள்கையில ஒரு பாயிண்ட். ஏழைகளினுடைய நலனை வந்து பாதுகாக்கிறது. ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை வந்து விரிவுபடுத்துறது, நில சீர்திருத்தங்கள் செய்தல், தடகர்களை வந்து ஒழிக்கிறது போன்றவை மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலன்களை வந்து பாதுகாப்பதே விவசாய கொள்கை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, விவசாயத்துறையை வந்து நவீனமயமாக்குறது அப்படின்னா விவசாய கொள்கை ஆதரவில் விவசாய நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் HYV விதைகள், அதாவது இருக்குல்ல, அந்த ஹை ஹீல்டட் வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த விதைகள், உரங்கள் போன்ற மேம்படுத்தப்பட்ட விவசாய அந்த உள்ளீடுகளை வந்து பயன்படுத்துதல், இது எல்லாமே விவசாயத்துறையை நவீனப்படுத்துறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலினுடைய சீரழிவு, இந்திய விவசாயத்தின் இயற்கை அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீரழிவு சரிபார்க்க இந்தியாவினுடைய விவசாய கொள்கை மற்றும் ஒரு நோக்கத்தை வந்து இப்போ நம்ம வந்து அப்டேட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். சுற்றுச்சூழல் இந்த இடத்துல சீரழிஞ்சிட்டு இருக்கும் போது அதை நம்ம கன்சிடர் பண்ணணும்ல, அதனால இந்த புதிய விவசாய கொள்கை அதையுமே பாக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து என்னன்னா, அதிகாரத்துவ தண்டனைகளை வந்து நீக்கிறது. விவசாயிகளின் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்களின் மீதான அதிகாரத்துவ தடைகளை வந்து நீக்குவதற்கு இந்த கொள்கை மற்றும் ஒரு குறிக்கோளை வந்து அமைச்சிருக்கு. இதனால அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னென்ன 6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த விவசாய கொள்கைக்கு 2018 போட்டாங்க மத்திய அரசு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளீடு உற்பத்தி திறனை வந்து உயர்த்தணும், ஒரு ஹெக்டருக்கு வந்து மதிப்பு கூட்டப்படுபவையா இருக்கணும், அடுத்து ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கணும், விவசாயத்துறை வந்து நவீனமயமாக்கணும், சுற்றுச்சூழல் சீரழிவை தடுக்கணும், அடுத்து வந்து என்னது, அதிகாரத்துவ தடைகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் வந்து இந்த விவசாய கொள்கையில சொல்லியிருக்காங்க. அடுத்து வறுமையின் பல பரிமாணத்தினுடைய இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு விரிவான வடிவத்தினை உருவாக்க பல பரிணாம வறுமை நடவடிக்கைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. யார் ஏழை, அவர்கள் எப்படி ஏழை, அவர்கள் அனுபவிக்கும் தீமைகளை வீச்சு ஆகியவற்றை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். அத்துடன் வறுமையின் தலைப்பின் கீழ் ஒரு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு துணைக்குழு மக்களிடையும் காணப்படும் வறுமையின் அளவினை பல பரிணாம நடவடிக்கைகளால் வெளிப்படுத்தி உடைக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பல பரிணாம வறுமை குறியீடு, ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம், அதுக்கப்புறமா வந்து மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவற்றால் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வறுமை மற்றும் பல அந்த பரிணாமத்தின் இயல்பு அப்படின்னு இருக்குல்ல, இத அந்த பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்றது ஐக்கிய நாடுகளினுடைய மேம்பாடு அப்படின்றதுனாலையும் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, இந்த 2 அமைப்பாலையும் 2010ல பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்றது ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்ப 2016ல ஒண்ணு பார்த்தோம், 18ல ஒண்ணு பார்த்தோம், இப்ப 2010ல வந்து ஒண்ணு பாக்குறோம். 2010ல என்ன பாக்குறோம், பல பரிணாம வறுமை குறியீடு. இதை யார் ஸ்டார்ட் பண்றாங்க, ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம். அதுவும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் 2010ல தொடங்குறாங்க. பல பரிணாம வறுமை குறியீட்டின் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, முக்கியத்துவம் என்னவென்றால் வறுமை என்பது
ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிணாமத்தை கொண்டது என்று கருத்தை வந்து அடையாளம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படையாக கொண்டதாமா. என்னன்னா வறுமை அப்படின்றது ஒரே ஒரு காரணத்துக்காக வறுமை வராது, அது வந்து பல வழிகள்ல வரும்ன்ற மாதிரி பல பரிணாம குறியீடை வச்சுக்கிறது தான் வறுமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடல்நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமளித்தல், பணியினுடைய தரம் மற்றும் வன்முறையினால் வந்து அச்சுறுத்தல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் பல பரிணாம வறுமை வந்து உருவாகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல ஐக்கிய நாடுகளும் அதுக்கடுத்து ஆக்ஸ்போர்டும் வருவாங்க. ஐக்கிய நாடு, ஆக்ஸ்போர்ட் இது ரெண்டும் சேர்ந்து 2010 இந்த பல பரிணாம வறுமை குறியீடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் பல பரிணாம வறுமை குறியீடு எப்படி 2018 வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அந்த விவசாயத்துக்கு வந்து விவசாய கொள்கையும் பல பரிணாம வறுமை குறியீடு இந்தியாவில வந்து 2018 வந்திருக்கு. இது எப்படி அப்படின்னு பாருங்க. ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மேம்பாட்டு முனைவு இருக்காங்க. இவங்க தயாரிக்கப்பட்ட பல பரிணாம வறுமை குறியீடு 2018 அறிக்கை இந்தியாவை பற்றி பின்வருமாறு கூர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியா தனது வறுமை வீதத்தை 10 ஆண்டுகள்ல 55 28 வெகுவாக வந்து குறைச்சிட்டாங்க. 2005 2006 மற்றும் 2015-16 ஆண்டிற்கிடையே 171 மில்லியன் மக்களை வந்து வறுமையிலிருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நிறுவனமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் 2015-16 ஆண்டில் 364 மில்லியன் ஏழை மக்கள் இருந்தனர். இது எந்த நாட்டிற்கும் மிக பெரியதாகும். இருப்பினும் 2005 2006 ஆண்டில் 635 மில்லியனாக இருந்ததை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015-16 ஆண்டில் பல பரிணாம வறுமை குறியீடு ஏழைகளாக இருந்த 364 மில்லியன் மக்களின் 156 மில்லியன் குழந்தைகளாகும். 2005-2006 ஆண்டுகளில் 292 மில்லியன் ஏழை குழந்தைகள் இருந்திருக்காங்க. சோ இது 47% குறைவு அல்லது பல பரிணாம வறுமையில் வளர்ந்து வரும் 136 மில்லியன் குறைவான குழந்தைகளை வந்து குறிக்குது அப்படின்றத சொல்றாங்க. பழங்குடியினரை சேர்ந்த 80% மக்கள் வந்து 2005 2006 ஆண்டின் ஏழைகளாக இருந்திருக்காங்க. 15 வந்து 50% குறைஞ்சிருக்கு. அடுத்து 15-16 நாட்டில் வறுமையால் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மிக ஏழையான மாநிலம் வந்து பீகாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய 4 ஏழையான மாநிலங்களில் இன்னும் 196 மில்லியன் பல பரிணாம வறுமை குறியீடுள்ள ஏழை மக்களை வந்து கொண்டுள்ளன. இது இந்தியாவில் உள்ள அனைத்து பல பரிணாம வறுமை குறியீடு உள்ள ஏழை மக்களை பாதிக்கும் ஒரு மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2006 ஆண்டு கேரளா மிக குறைந்த 2006 கன்சிடர் பண்ணும்போது கேரளா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப கம்மியான வட்டங்களில் ஒன்றாக இருக்கு. இது பல பரிணாம குறியீட்டுல 92% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுல என்னன்னா பல பரிணாம வறுமை குறியீடு இருக்குல்ல, அதுல 2005-6க்கும் 2015-16க்கும் கம்பேர் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பாருங்களேன். 2018 தான் நம்ம கிட்ட இந்த கான்செப்ட் வந்திருக்கு. இந்தியாவில பல பரிணாம வறுமை குறியீடு எப்பன்னு கேட்டாங்கன்னா 2018. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்தியால 2005-6 என்ன பண்ணிருக்காங்க, 10 ஆண்டுகள்லயே 55% இருந்து 28% என்ன பண்ணிருக்காங்கன்னா வறுமையை குறைச்சிருக்காங்க 10 வருஷத்துல. எப்படி இருந்துச்சு? 2005 2006 271 மில்லியனா வறுமையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த மக்கள், அவ்வளவு மக்களை 271 மக்களை வறுமையில இருந்து விடுவிச்சிருக்காங்க இந்த 10 வருஷத்துல. அதுதான் அந்த பெர்சன்டேஜா சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15-16 364 மக்கள் வந்து ஏழையா இருந்தாங்க. இத மத்த நாட்டை நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் தான். 366 மில்லியன் ஏழையா இருக்காங்க. இது நல்ல விஷயமான்னு கேட்டா கிடையாதுதான். ஆனா 2005 2006 கம்பேர் பண்ணும்போது 635 மில்லியன் வந்து ஏழையா இருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப அதுக்கு பாதி தானே, 364 தானே. சோ இப்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 364 இருந்தாங்கல்ல, அதுல 100 சில்லற வந்து 156 வந்து குழந்தைங்களா தான் இருந்தாங்க. அதுல அப்போ வந்து 292 5-6 292 இருந்தாங்க. அதனால இது 47% கிட்டத்தட்ட குறைஞ்சுதான் இருக்கு. அதனால இதுவுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க. பழங்குடியின மக்களுமே வந்து ஃபர்ஸ்ட் 80% வறுமையில இருந்தாங்க, இப்ப 50% வறுமையில இருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப வறுமையான மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா பீகார் தான் 2015-16. அடுத்து இந்த 4 மாநிலங்கள் இருக்காங்க, பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். 4 மாநிலங்களும் அந்த ஏழையான மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 196 மில்லியன் பல பரிணாம வறுமை குறியீடு உள்ள மக்களை வந்து இவங்க கிட்ட வச்சிருக்காங்க. இதுல கேரளா வந்து கம்மியான வறுமை குறியீடை வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 92% வந்து அவங்க கிட்ட இருக்க வறுமையை அவங்க குறைச்சிருக்காங்க கேரளா. அடுத்து தமிழ்நாட்டின் பல பரிணாம வறுமை குறியீடு. தமிழ்நாட்டின் பல பரிணாம வறுமை குறியீடு இது எப்படி இருக்கு?
இப்ப நம்ம வந்து இந்தியால 2018 போட்டாங்கன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தமிழ்நாட்டுல பலபரிணாம வறுமை குறியீடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கடந்த 10 வருஷத்துல வந்து 10 ஆண்டுகளில் வறுமை அந்த குறைப்பில் தமிழகம் குறிப்பிட்ட முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, உயர் வறுமை மாவட்டங்கள், இதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் தொகை 40% அதிகமானோர் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து உயர் வறுமை மாவட்டமா சொல்றாங்க. மிதமான வறுமை மாவட்டம்னா 30 to 40% இருப்பாங்க. குறைந்த வறுமை மாவட்டம் அப்படின்னா 30% தான் இருக்கணும். அப்ப 30, 40 இதை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா டிசைட் பண்றாங்க அது வறுமையானதா, மிதமான வறுமை இருக்கிறதா, அதிகமான வறுமை இருக்கிறதான்னு. 40க்கு அதிகமா இருந்துச்சுன்னா 40%க்கும் அதிகமா போறாங்க அப்படின்னா அது வந்து அதிகமான வறுமை இருக்கிறது. 30 to 40 இருக்காங்கன்னா மிதமான வறுமை, 30க்கு கீழே இருந்தாங்கன்னா தான் கம்மியான வறுமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1994 பிறகு தமிழ்நாட்டின் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களின் வறுமை படிப்படியாக குறைஞ்சிச்சு. மற்றும் இந்தியாவினுடைய அதன் மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது சிறிய ஒரு ஏழ்மை பகுதி வந்து கொண்டிருக்கு. 2005க்கு பிறகு இந்தியாவின் பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாகவே நடந்துச்சு. 2014, 17 அந்த பீரியட்ல காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தமிழ்நாடு வந்து முன்னிலை வகிக்கிறது. 14 to 17 வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து நிறைய போட்டிருக்காங்க. தற்போது இந்திய அரசு வறுமையை வந்து ஒழிக்க பல கொள்கைகளை வந்து திட்டங்களையும் தீட்டிருக்காங்க. இந்த கொள்கை மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து இருந்தால் மாநிலத்தின் வறுமை முற்றிலுமாக ஒழிக்கலாம். எதிர்காலத்தில் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாதிரி மாநிலமாக வந்து என்ன பண்ண மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. முதல் 5 மாவட்டங்கள் வந்து வறுமையில தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான வறுமைகள் அதிகமா இருக்கிற மாவட்டங்கள் என்னென்ன, குறைவான மாவட்டங்கள் என்னென்னு பாருங்க. காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். அடுத்து குறைவான மாவட்டங்கள் வறுமை குறைவா இல்ல என்னன்னு தெரியல. தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை எப்படி இருக்கு. அவ்வளவுதான், இது முடிச்சுட்டோம்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஊட்டச்சத்து நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பில் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு அடங்கும் என்பதை உணவுலதான் ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்றத நம்ம முன்னரே வந்து குறிப்பிட்டோம். நமது நாடு உணவு உற்பத்தியின் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களினுடைய ஊட்டச்சத்து நிலையில் அந்த அளவிலான முன்னேற்றத்தை அடையவில்லை. அதுவே 2015-16 ஆண்டில் 27% கிராம பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும், அதாவது 15ல இருந்து 49 வயசுக்கு உட்பட்டவங்க மட்டும் சொல்றாங்க. நகரத்துல வந்து கிராமப்புறங்கள்ல வந்து 27%, 16% நகர்ப்புற பெண்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் வந்து குறைபாடு என தேசிய குடும்ப சுகாதாரம் வந்து கணக்கெடுப்புல கண்டறியறாங்க. இந்தியாவின் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற இனப்பெருக்க வயது குழுவில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள், அதாவது பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் 15 to 49 வயசுல இருக்கவங்க என்ன பண்றாங்க, 2015-16 ஆண்டில் ரத்த சோகைக்கு ஆளாகுறாங்க. இந்த எல்லாம் இருக்குல்ல. ஓகே, அப்போ குழந்தைகளை வந்து பொறுத்தவரை கிராமப்புறங்களில் 60% மற்றும் 56% நகர்ப்புற குழந்தைகள், கிராமங்கள்ல 60%மும் நகரங்கள்ல வந்து 56% குழந்தைகளும் என்ன பண்றாங்கன்னா 6 மாசத்துல இருந்து 59 மாசம் வரைக்கும் 2015 ஆண்டின் இந்த ரத்த சோகை வந்து உடையவர்கள் என கருதப்படுறாங்க. கிராமப்புறங்களில் சுமார் 41% மற்றும் நகர்ப்புறங்களில் 31% குழந்தைகள் இதை வந்து புரிஞ்சிருக்காங்க. அதாவது அவர்களினுடைய வயதுக்கு ஏற்ப தேவையான உயரத்தை வந்து கொண்டிருக்கவில்லை. ஊட்டச்சத்தின் குறைபாட்டில் மற்றொரு குறியீடாக குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடை வந்து குறைவா இருக்கு. இந்தியாவுல 2015-16 ஆண்டில் சுமார் 20% குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க எடை குறைவாக இருப்பதை மதிப்பிட்டிருக்காங்க. இவ்வாறு நமது உணவு உற்பத்தியின் தன்னிறைவை வந்து எட்டியிருந்தாலும் நாம் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு என்ற நிலையை இன்னும் எட்டவில்லை. உணவு பாதுகாப்புல ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். ஆனா அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு அப்படின்ற நிலையை நம்ம இன்னும் எட்டல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து இந்த பாக்ஸும் இல்லையா, இந்தியாவின் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் வந்து சொல்லியிருக்காரு. சுகாதாரத்திற்காக பொது செலவு மிகவும் குறைவு. சுகாதாரத்திற்கு இருக்கிற பொது செலவு இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியா இருக்கு. குழந்தை ஊட்டச்சத்து போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து செலவிடப்படாம இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலம் அப்படின்ற நிலையை வந்து அடைவது என்று குறிக்கோளை வந்து அமைப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான அரசியல் விருப்பத்தையும் அர்ப்பணிப்பையும் அவர் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மட்டுமே வந்து காண்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தினுடைய நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மனித ஆரோக்கியத்தின் நல்வாழ்விலும் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்குது. தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் மக்கள் தொகையினுடைய ஊட்டச்சத்து அளவுகள் போன்ற மனித வளர்ச்சி குறியீடுகளில் மேம்பாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மெதுவாகவே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஜிடிபி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண விஷயத்துல நிறைய இன்க்ரீஸ் ஆகுது.
ஆனா மனித வளர்ச்சி குறியீட்டுல இவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. ஏராளமாக இந்திய குழந்தைகள் வளர்ச்சி குன்றியிருந்தார்கள். கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் எடை குறைவாகவும் இரத்த சோகை மற்றும் நுண் ஊட்டச்சத்து குறைபாடாலும் பாதிக்கப்படுகிறாங்க. இந்த பிரச்சனைகளை வந்து நீக்குவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வந்து திட்டங்களை என்ன பண்றாங்கன்னா ஒருங்கிணைத்து குழந்தை மேம்பாட்டு சேவைகள் இருக்காங்கல்ல, அதை வந்து மத்திய உணவு திட்டம், இனப்பெருக்க மற்றும் குழந்தைகளினுடைய சுகாதார திட்டங்கள் போன்ற மற்றும் தேசிய கிராமப்புற சுகாதார பணி போன்ற திட்டங்களில் வந்து கணிசமான வளங்களை கொண்டு வருகின்றன. எவ்வாறாயினும் நாட்டினுடைய ஊட்டச்சத்து குறைவான நிகழ்வுகளை வந்து ஆஹ் ஒரு தணிக்க இந்த முயற்சிகளை வந்து திறம்பட அளவிடுவது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் இளம் பருவ பெண்கள் ஆகியோர் உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவதில் தமிழகம் ஒரு முன்னோடி பங்கை வந்து கொண்டிருக்கு. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான தமிழக அரசு அடுத்தடுத்து வரவு செலவு திட்ட செலவினங்களை வந்து நாட்டிலேயே மிகவும் அதிகமாகும். ஐசிடிஎஸ் அப்படின்ற திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஆகியவற்றின் செயல்திறன் நாட்டின் மிக சிறந்த ஒன்றாக வந்து கருதப்படுகிறது. சத்துணவு திட்டம் பிளஸ் ஐசிடிஎஸ் திட்டம் இது ரெண்டுமே ரொம்ப ஒரு சிறந்த ஒன்னா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற தமிழ்நாட்டின் கொள்கை ஊட்டச்சத்து குறைபாடு அகற்றுவதற்கான மாநிலத்தின் நீண்டகால பல துறை கொள்கைகளை வந்து செயல்படுத்துறாங்க. அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த செயல்திறன் கொண்ட நாடுகளின் நிலைக்கு வந்து குறிக்கிறது என்பது அதாவது அனைத்து வகையான ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த செயல்திறன் கொண்ட நாடுகளின் நிலைக்கு வந்து குறைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு சிறந்த நாடுகள் எப்படி கம்மியா இருக்கா அந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய குறிக்கோளா வந்து இருக்காமா. அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த செயல்திறன் கொண்ட நாடுகளின் நிலைக்கு குறைப்பது என்பது இதனுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளும் அதாவது 385 கிராமப்புறம், 47 நகர்ப்புறம் மற்றும் 2 பழங்குடியினர் இந்த ரேஞ்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 54,439 குழந்தை மையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்வாடி சொல்றாங்கல்ல, அது 49,499 அங்கன்வாடி மையங்கள் மற்றும் இந்த மாதிரி வந்து சிறு மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இது மூலமா ஐசிடிஎஸ் வந்து செயல்படுது. அணுகப்படாத பகுதிகளுக்கு நிலையான விரிவாக்கம், ஓரங்கட்டப்பட்ட குழுக்களினுடைய பாதுகாப்பு, மேம்படுத்தப்பட்ட ஒதுக்கீடு மற்றும் சேவைகளினுடைய விரிவாக்கம் ஆகியவற்றுடன் ஐசிடிஎஸ் இருக்காங்கல்ல இப்போ உலகினுடைய பெரிய திட்டங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் குழந்தையினுடைய முழுமையான வளர்ச்சிக்கான ஒரு மாதிரியாகும். இது சேவைகளின் நோக்கம் கொண்ட பயனாளிகளை வந்து அடைவதை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. சுகாதாரம், கல்வி, குடிநீர், அடுத்து திரும்பியும் சுகாதாரம் போன்றவைகளுக்கு கையாள தொடர்பான துறைகளுடன் இது வந்து ஒருங்கிணைக்கப்படுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் தொடக்கப்பள்ளி அந்த சேர்க்கையை வந்து அதிகப்படுத்துவதற்கும் இடைநிற்றி அந்த வீதங்களை வந்து குறைப்பதற்கும் நாட்டின் பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் நாட்டின் பிற மாநிலங்களில் தமிழகத்தினுடைய ஒரு முன்னோடி முயற்சிகளின்படி மதிய உணவு திட்டங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா தமிழ்நாடு வந்து ஊட்டச்சத்துல அதாவது அந்த ஜிடிபி அந்த மாதிரி உள்ளூர் அந்த காசு விஷயத்துல வந்து நல்லா வந்து முன்னேற்றம் வந்து இருக்கு, வறுமையை தான் ஒழிக்கிறாங்க. ஆனா ஆரோக்கியமா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித வளர்ச்சி குறியீடுல ரொம்ப வந்து பின்தங்கிதான் இருக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், அதுக்கப்புறம் அந்த பருவ பெண்கள் இவங்களா இருக்காங்கல்ல, இவங்களை வந்து நகர்ப்புறத்திலையும் கிராமப்புறத்திலையும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரத்த சுகையாலேயோ இல்ல குழந்தைங்க வந்து போதுமான ஹைட் இல்லாமலேயோ அந்த உணவு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்காக ஐசிடிஎஸும் அதுக்கப்புறம் வந்து மதிய உணவு திட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா சத்துணவு திட்டம் ஐசிடிஎஸ் இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓரளவுக்கு வந்து காம்பன்சேட் பண்ண முயற்சி பண்றாங்க. எப்படி அப்படின்னா இப்போ எல்லாம் ஒரு வளர்ந்த நாடு எப்படி இருக்கும், ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுல நம்ம நேத்தே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமியினுடைய மகப்பேறு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். இவங்க வந்து 12,000 ரூபாய் நிதியுதவி வந்து கொடுப்பாங்க. இவ்வளவுதான் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் இருக்குல்ல, இப்போ குழந்தை பிறந்தோடனே அவங்க சாய் தேக்கே அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மாக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பாருங்க, முதலமைச்சரினுடைய விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் இது 2011 டு 12 பீரியட்ல வந்து நடந்திருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, உடல்நலம் வந்து வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு வழங்கப்படுவதுதான் முதலமைச்சருடைய விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் 11 டு 12 பீரியட் சுகாதார காப்பீட்டு திட்டம். அதுக்கடுத்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள்
இலவசமாக ஆம்புலன்ஸ் வந்து போடுறாங்கல்ல, அது வந்து சுகாதார அமைப்பு திட்டங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு 108. அடுத்து பள்ளி சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன? விரிவான சுகாதார சேவையை வந்து அரசு மற்றும் அந்த உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களினுடைய வழங்குவது சொல்லியிருப்பாங்களா. அடுத்து தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்னா என்னது? இதன் மூலமா தொழில்நோய்களை வந்து கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வந்து அளித்து அந்த நோக்கம் கொண்டு மாநிலத்தை வந்து செயல்படுது தொழுநோய் திட்டம். இவ்வளவுதான். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க 2 ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறுனா 12,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது? அந்த முதலமைச்சர் விரிவான சுகாதார திட்டம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அந்த மருத்துவ உதவி இலவசமா கிடைக்கிறதுக்காக 11/12 கொடுத்திருப்பாங்களா. இது ஆண்டு வருமானம் வந்து 72,000க்கும் குறைவா இருந்தாதான் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட இந்த சலுகையை வந்து அரசு ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் 72,000க்கும் கம்மியா இருக்கணும் அவங்களுக்கு. அடுத்து பாருங்களேன். இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய ஊட்டச்சத்து உணவு திட்டம் இது வந்து 1982 ஜூலை 1 வந்து போட்டிருப்பாங்க. எல்லா அந்த கிராமப்புறங்கள்ல இது, நகர்ப்புற பள்ளிகளுக்கு 84 வந்து போட்டிருப்பாங்க. 82, 84 ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 83 வந்து முதலும் கர்ப்பிணி பெண்களுக்கு 95 முதலும் இது வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன? கிராமப்புறங்களுக்கு அந்த எம்ஜிஆர் சாப்பாடு போடுவார்ல, அது 82 ஜூலை 1 இருந்து கிராமப்புறங்களுக்கு போடுறாங்க. 84 இருந்து நகர்ப்புற பள்ளிகளுக்கும் போடுறாங்க. 83 என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு போடுறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 95 இருந்து போட்டுட்டு இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 95 கர்ப்பிணி பெண்களுக்கு, ஓய்வூதியக்காரர்களுக்கு 83, 82 அப்படின்றது வந்து கிராமப்புற பள்ளிகளுக்கு, நகர்ப்புற பள்ளிகளுக்கு எப்பன்னா 84 இருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னே ஒன்று மட்டும் 95, மத்த எல்லாமே 80 சில்லறா, 82, 83, 84. அடுத்து ஆரம்ப கல்வி தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அப்படின்றது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஐசிடிஎஸ் அப்படின்ற திட்டம் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னது? இது 91 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிடிஎஸ் இருக்குல்ல, அது வந்து 1991 ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிராம யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 6 மாசத்துல இருந்து 36 மாதங்கள் வரையிலான குழந்தைகளுக்கு உணவுல ஊட்டச்சத்து இருக்கணும். அதுதான் பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். அடுத்து வந்து நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து, அப்புறம் மதிய உணவு திட்டம். இவ்வளவுதான். ஒரு குழந்தைக்கு வந்து 0.90 பைசா வந்து மதிய உணவு திட்டத்துல ஆகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ரம்யா ஒரு 2 நிமிஷம் புக் பேக் மட்டும் பாத்துடலாம். ஓகே மேம். ஓகேடா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேஷ் என்பது விரும்பிய அளவுகளின் உணவு இருப்பு இருப்பது. அப்புறம் உள்நாட்டு உற்பத்தியின் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுனா உணவு வந்து கிடைப்பது. ஓகேவா? ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? மேம் அந்த கொஸ்டினே இல்ல மேம். கொஸ்டின் இல்லையா? ஒரே நிமிஷம்ப்பா. பாருங்க, தாங்கியிருப்பத சேமிப்பு கிடங்குன்னு உங்களுக்கு இருக்குல்ல என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலமாக அரசாங்கம் வந்து கொள்முதல் செய்கிறது. எதன் மூலமா அவங்க வந்து வாங்குவாங்க? FCI மேம். ஆமா, FCI மூலமா வாங்கிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமிப்பு கிடங்குல எது மூலமா வாங்குறாங்கன்னா FCI மூலமா. அதுக்கப்புறம் இதுல வந்து எது சரியானது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கா. அதுல வந்து HYVனா அதிக விளைச்சல் தரும் வகைகள் தானே, ஹை ஹீல்டல் வெரைட்டிஸ் தானே. சோ அப்போ வந்து அதிக விளைச்சல் தரும் வகை, இது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து MSP அப்படின்னா என்னது? குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்றாங்க. MSP மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் தானே. சோ அதுவும் கரெக்ட் தான். PDS அப்படின்னா பொது விநியோக முறை அப்படின்னு சொல்லுவாங்க. PDS அப்படின்னா பொது விநியோக முறை. அடுத்து வந்து FCI அப்படின்னா இந்திய உணவு கழகம். இந்த FCI தானே என்ன பண்றாங்க, அந்த சாப்பாடை வந்து வாங்குறாங்க. சேமிப்பு கிடங்குல உணவு பங்கு தானியங்களை வந்து கோதுமை, அரிசி இதெல்லாம் வாங்கி சேமிச்சு வைக்கிறாங்கல்ல, அது FCI தான். ஏன்னா அவங்கதான் இந்திய உணவு கழகம். ஓகேவா? சோ இது எல்லாமே சரிதான். மேற்கூறிய அனைத்துமே சரியாதான் பொருந்திருக்கு. அடுத்து நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் இருக்குல்ல, 480 வந்து கொண்டு வந்த நாடு வந்து எது அப்படின்னு கேக்குறாங்க. 480 யூஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ண நாடு எது? அமெரிக்கா. சூப்பர். அடுத்து வந்து டேஷ் இந்தியாவில் தோன்றியதனால் உணவு தானிய உற்பத்தியின் தன்னிறைவு பெற வழிவகுத்துச்சு. பசுமை புரட்சி. ஆமா. உலகளாவிய பொது வழங்கல் முறையை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் வந்து எது? தமிழ்நாடு. இலக்கு பொது வழங்கல் முறையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் உலகளாவிய பொது வழங்கல் முறையை வந்து ஏத்துக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து டேஷ் என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவு வழங்கும் மற்றும் பெரும் செயல்முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்து.
உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து. தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும். நம்ம கொடுக்கணும் இல்லைன்னா வாங்கணும் அப்படின்ற செயல்முறை என்னன்னா ஊட்டச்சத்து. ஓகேவா? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஷாம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொஸ்டின் இல்லையா? எஸ் மேம். ஓகே, இங்க பாருங்க, இன்னும் ரெண்டே கொஸ்டின் இருக்கு. இப்ப வந்து உடல் நலம் அதெல்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து ஊட்டச்சத்து வந்து சொல்லியிருப்பாங்க. உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவு அப்படி நம்ம கொடுக்கறது வாங்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஷில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 வந்து தொடங்கியிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980. அதுக்கப்புறம் டேஷ் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியில் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையின் குறியீடுகளில் ஒன்று அப்படின்னா ஆரோக்கியம் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கை, அதுல ஆரோக்கியம். அதுவே வந்து உடல் நலம், அதுக்கப்புறம் வந்து உணவை வந்து வழங்குறது, அதை பெறுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஊட்டச்சத்து. அடுத்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் டேஷ் சேவை இலவசமாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல, அது சுகாதார அமைப்பு கொடுக்கறது 108 ஆம்புலன்ஸ். அவ்வளவுதான். அடுத்து கோடிட்ட இடங்களை வந்து நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லையா? ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இல்ல, அமெரிக்காவில இருந்து டேஷ் அமைப்பு இந்தியாவில் வந்து ஹெச்ஒய்வியை அறிமுகப்படுத்தினாங்கன்னா உணவு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, டேஷ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய குறியீடாகும். எடைங்கல்ல, அவங்கதான் வந்து ஊட்டச்சத்து குறியீட்டின் முக்கிய குறியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஷ் ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா 2013 வருஷம் தானே? ஞாபகம் இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க. ஓகேடா. பொதுவான மக்களுக்கு வந்து ஒரு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வந்து வழங்குவது டேஷ் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் தானே பார்த்தோம். அதை 3ஆ பிரிச்சிருப்பாங்க அப்படிலாம் பார்த்தோம்ல. பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில தரமான பொருளை வழங்குறது நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். அதுக்கப்புறம் டேஷ் என்பது ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருள் மற்றும் சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு அப்படின்னா அந்த கொள்முதல் திறன் சொல்லிட்டு ஒண்ணு பார்த்திருப்போம் பாருங்க. அந்த நாணயத்தின் மதிப்பு அதெல்லாமே வந்து இதுவாகும். நுகர்வோர் கூட்டுறவு நம்ம தரமான பொருட்களை வழங்குதல். தரமான பொருட்களை வழங்குதல் என்பதா? எஸ் மேம். நுகர்வோர் கூட்டுறவுனா தரமான பொருட்களை வழங்குதல். சூப்பர். அதுக்கப்புறம் பொது விநியோக முறைன்னு இருக்குல்ல, அதுக்கு மானிய விகிதங்கள். ஆமா, பொது விநியோகம்னா மானியங்களை நமக்கு பொருளை கொடுப்பாங்க. நுகர்வோர் கூட்டுறவுனா தரமான பொருட்களை நமக்கு கொடுப்பாங்களா. அடுத்து யுஎன்டிபி அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் மேம். வளர்ச்சி திட்டம். ஆமா. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னா 2013 மேம். இதுவே தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? கடைசி மாநிலமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போமே. நவம்பர் 2016 மேம். நவம்பர் 1 மேம். 2016. ஓகே. அடுத்து கேரளா குறைந்த ஏழ்மை பகுதி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 94% வந்து கம்மி கேரளா வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அவ்வளவுதான். கொஸ்டின் இல்ல மேம். சரி சரி. கேரளா இருக்காங்கல்ல, அதுல வந்து என்னன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான ஏழ்மை விகிதத்தை வச்சிருப்பாங்க. பீகார் வந்து அதிகமான ஏழ்மை விகிதத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் அது. ஓகே, அடுத்து பாருங்க, கூற்று காரணமா. கூற்று வந்து வாங்கும் சக்தி அதிகரித்தால் விலை வந்து குறையும் மற்றும் அது நேர்மாறானது. வாங்கும் சக்தி அதிகமா இப்ப எல்லாரும் போய் போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்? விலை வந்து கம்மியா இருக்கும்னு அர்த்தமா? அது நேர்மாறானது. இது கரெக்ட் தான். காரணம், பொருளின் உற்பத்தி குறைந்து விலை வந்து அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. சோ இதுல வந்து என்னன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? இப்போ நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன், பொருளினுடைய உற்பத்தி வந்து கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு தேவையான இடத்துல 50 பேருக்கு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகுது இல்ல. அப்ப எல்லாருக்கும் வேணும்ன்ற பட்சத்துல எல்லாரும் வந்து கேட்கும் போது விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ இது வந்து கரெக்ட் தான். ரெண்டுமே சரிதான். கூற்று சரியானது, காரணம் கூற்று சரியான விளக்கமாகும். ஆமா, ஆமாண்டா. அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இந்த லெசன் முடிச்சிட்டோம். நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின் அனுப்புனாங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்ப டெல்லி சுல்தான்ஸ் நினைக்கிறேன் அந்த லெசன் முடிச்சிருக்க மாட்டோம். பிளஸ் இன்னொரு லெசன் வந்து யூனிட் 8ல முடிச்சிருக்க மாட்டோம். முடிஞ்சா நான் நடத்துறேன். இல்லைன்னா மண்டேல இருந்து நம்ம அடுத்த ஷெட்யூல் தான் போற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த 2 லெசனை நீங்க தான் ரிவிஷன் பண்ணிக்கணும். படிச்சுக்கணும். படிச்சது ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கோங்க.
பாலிட்டி மட்டும் மறந்துடாதீங்க. நல்லா ஓகே மேம். ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுங்க. சரியா?